ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டங்கள்ல மட்டுமே ஸ்பெஷலா பண்ணப்படுற பூண்டு புளி சாதம் எப்படி பண்ணுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். பூண்டு புளி சாதம் செய்ய தேவையான பொருட்கள் இதுதாங்க. இது 3 பேருக்கு போதுமான குவான்டிட்டி. பச்சரிசி 2 கப். இந்த புளி சாதம் மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம பச்சரிசியில பண்ணாதான் நல்லா டேஸ்டியா இருக்கும். அப்படி பச்சரிசி இல்லை அப்படின்னா நம்ம புழுங்கல் அரிசியிலையும் பண்ணிக்கலாம். இல்ல NRIs வெளிநாட்டுல இருக்கவங்க அப்படின்னா நம்மளுக்கு பாஸ்மதி அரிசி மட்டும்தான் கிடைக்குது அதிகமா அப்படின்னா பாஸ்மதி அரிசியிலையும் இதை பண்ணிக்கலாம். அரிசியை ஒரு 3 தண்ணி நல்லா கழுவிக்கிடுறோம். அரிசியை கழுவின பிறகு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம நிறைய தண்ணி ஊத்திட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்குவோம். அரிசி ஒரு 10-15 நிமிஷம் ஊறினாலே போதும். அரிசி கூட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். அரிசி ஊறிட்டு இருக்கும் போதே நம்ம மத்த பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு சைஸ்க்கு உள்ள புளியை எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுக்கிறோம். புளியை நம்ம சுடு தண்ணியில போட்டாலோ அல்லது நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டாலோ சீக்கிரமா அது ஊறிடும். புளி கூட நம்ம ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை 1 நிமிஷம் நம்ம மைக்ரோவேவ் பண்ணாலும் நம்மளுக்கு புளி சீக்கிரமா ஊறிடும். புளி ஊறிட்டு இருக்கும் போதே நம்ம புளி காய்ச்சலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்புல ஒரு வாணலி வச்சு அது சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இந்த கடுகு வெந்தயத்தை நம்ம கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அப்ப கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடும், வெந்தயம் செவக்க ஆரம்பிக்கும். இப்ப வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கடுகு வெந்தயத்தை வெளியில எடுத்துக்கணும். இது நம்ம ஒரு பொடி மாதிரி இடிச்சுக்க போறோம். இதை நம்ம மிக்சி ஜார்லயோ இல்லது இந்த மாதிரி ஒரு சின்ன இடி உரல்லயோ போட்டுக்கலாம். நாம அடிக்கடி இந்த மாதிரி இந்த புளி சாதம் பண்றோம் அப்படின்னா இந்த பொடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடுகு வெந்தயம் சேர்த்த இந்த பொடி ரொம்ப வாசமா இருக்கும். இதான் இந்த புளி சாதத்துக்குள்ள நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். ஆனா வெந்தயம் நம்மளுக்கு கருகிடக்கூடாது. இந்த மாதிரி சிவப்பாவே அதை எடுத்துடணும். இப்ப இந்த கடுகு வெந்தயத்தை நல்ல மையா இந்த பொடி மாதிரி நல்லா இடிச்சு வச்சுக்கணும். நம்ம புளி சாதத்துக்கான கடுகு வெந்தய பொடி ரெடி ஆயிடுச்சு. இனிமே அடுப்புல அதே வாணலியில நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கிறோம். இப்ப நம்ம யூஸ் பண்றது பச்சை வேர்க்கடலை. அதனால இது நல்லா வறுபடுற வரைக்கும் நம்ம இதை வறுக்கணும். சப்போஸ் நம்ம கிட்ட நல்லா வறுத்ததே நம்ம கடையில வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த வறுத்த வேர்க்கடலை நம்ம லேசா எண்ணெயில வறுத்துக்கிட்டாலே போதும். பட் இது ஃபுல்லா வேகணும் அப்படிங்கறதுனால ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. நம்ம மீடியம் தீல வச்சு இப்படி வறுத்துட்டே இருக்கணும். நம்ம வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம ஒரு வேர்க்கடலை எடுத்துட்டு அதை லேசா அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா தோல் இமீடியட்டாவே நம்மளுக்கு கலண்டு வந்துடணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அடுப்புல இருந்து அதை எடுத்துடலாம். இல்ல தோல் ஓரளவு கலந்து வருது, லேசா ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா மறுபடியும் நம்ம வறுத்துட்டு இருக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு அது பச்சையான டேஸ்ட்லயே தான் இருக்கும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்படி வேர்க்கடலை முந்திரி பருப்பு எல்லாம் சேர்க்கறது நல்ல புரோட்டீன் அப்படிங்கறதுனால நம்மளுக்கு புளி சாதம் கொஞ்சம் நல்ல ரிச்சா டேஸ்டியா ஹெல்த்தியாவும் இருக்கும். கொஞ்சம் பழைய காலத்துல உள்ள ரெசிபி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்க ஊர்ல இந்த மாதிரி வேர்க்கடலையும் இந்த முந்திரி பருப்பு எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. வெறுமனே கடலை பருப்பு மட்டுமே போட்டுதான் இந்த புளி சாதம் பண்ணுவாங்க. ஆனா நான் அந்த நட்ஸ் எல்லாம் நல்ல ஹெல்த்திங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பும் லேசா செவந்த உடனே நம்ம இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒன்னாடியா எடுத்து வச்சுக்கிறோம். வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஆனா இந்த முந்திரி பருப்பு ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நல்லா வேறுபட்டுரும். இதெல்லாம் பண்ணிருக்கும் போதே நம்மளுக்கு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறி இருக்கும். இனிமே அரிசியை நம்ம பொங்கிக்க போறோம். நான் எப்பவுமே வடிச்சுதான் பொங்குவேன். அதனால ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அடுப்புல கொதிக்க விட்டு இதை பொங்கிக்கலாம். சாதத்தை நல்லா உதிரி உதிரியா பொங்கிக்கணும். இது நம்ம குக்கர்ல பண்றோம் அப்படின்னா 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊத்திக்கணும். இல்ல ரைஸ் குக்கர்ல பொங்கினோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அதுல கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம தண்ணி ஊத்திக்கணும். நம்ம இப்ப சாதத்தை இந்த கொலாண்டர் இருக்குல்ல இந்த சல்லடையில போட்டு வடிச்சு எடுத்துக்கிட்டோம். இனிமே சாதத்தை நம்ம நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சுக்கலாம். சாதம் ஆறிட்டு இருக்கும் போதே நம்ம புளி காய்ச்சல பண்ணிக்கிறோம். புளி காய்ச்சல தாளிக்கிறதுக்கு பூண்டு 1, 1 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோம். கருவேப்பிலை உருவி எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மிளகாய் வட்டலையும் நம்ம சின்னதா கட் பண்ணி வச்சுக்குவோம். பூண்டை உரிச்சு கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இதுக்குள்ள நம்மளுக்கு புளியும் நல்லா ஊறி இருக்கும். புளி கூட நம்ம முதல்ல 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்தி இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 4-5 தடவை இந்த புளியில இருந்து நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புளிச்சாறு எடுத்து வச்சுக்கிறோம். மொத்தத்துல நம்ம 2 டம்ளர் தண்ணிக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. இல்ல நம்ம புளிச்சாறு ரொம்ப தண்ணியா கரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் இப்படி நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சுக்கிறோம். இப்ப நம்ம எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். புளி காய்ச்சலையும் நம்ம காய்ச்சிக்க போறோம். முதல்ல நம்ம இந்த கடலை இதெல்லாம் வறுத்துட்டே இருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை நம்ம இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா லேசா ஒரு பேப்பர் டவலாலேயோ அல்லது கிளீன் கிளாத்தாலேயோ நம்ம தொடச்சிட்டு நம்ம அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே அதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கிறோம். அது கூட ஒரு சின்ன சிட்டிகளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். கடலை பருப்பு செவக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா இந்த பூண்டு
வரமிளகா, அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அதுல சேர்த்துக்கிறோம். இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தோன்னா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இப்படி 1 நிமிஷம் நம்ம லேசா வதக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு பூண்டு நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இது கூட நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளி கரைசலை சேர்த்துக்கிறோம். இது கூட மஞ்சள் 1 டீஸ்பூன், கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்னா நம்ம சாதத்தை கலக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். இனிமே இந்த புளி காய்ச்சலை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷமாவது ஒரு மீடியம் தீயில வச்சு நம்ம கொதிக்க விடணும். நம்ம கொஞ்சமா தான் புளிக்காய்ச்சல் வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள இது வத்திரும். இப்ப பார்த்தோன்னா ஓரளவுக்கு புளிக்காய்ச்சல் வந்து கெட்டி ஆயிருச்சு. இனிமே தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு அப்படியே வத்த விட்டுறணும். அது ஒரு 5 மினிட்ஸ்ல நல்லா திக்காயிரும். இப்போ வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்கா தெரியுது இல்லையா, இதான் அந்த புளிக்காய்ச்சலோட கன்சிஸ்டன்சி. இப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இந்த புளிக்காய்ச்சலை நல்லா கிளறி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது பாட்டில்ல போட்டு வச்சாலும் இந்த புளிக்காய்ச்சல் வந்து நம்மளுக்கு 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. 1 வாரம் வைக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இல்ல 2-3 நாள் வந்து வெளியிலே கூட அது தாங்கும். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ்ல நம்ம வந்து இடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த கடுகு வெந்தயம் பொடி, அதை சேர்த்துக்கிறோம். இந்த பொடியை போட்டோடனே நம்மளோட புளிக்காய்ச்சல் வந்து உடனடியா நல்லா கெட்டி ஆயிரும். இமிடியேட்டாவே நம்ம தீயை ஆஃப் பண்ணிடணும். இது எங்க அம்மாவோட ரெசிபி. அம்மா எப்பவும் இப்படிதான் பண்ணுவாங்க. அதனால நானும் இதே மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ற இந்த புளி சாதத்தை நம்ம கை எதுவும் படாம நல்லா கிளறி எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த சாதம் வந்து 2 நாள் வரைக்கும் கெடாம இருக்கும். இந்த ஸ்டேஜ்லயே நம்ம இந்த புளி காய்ச்சலை எடுத்து பாட்டில் அடைச்சு வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வெளியில வச்சு கூட 2-3 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம இன்னைக்கு இந்த புளி சாதமாவே கிளற போறோம் அப்படிங்கறதுனால நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த நட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறோம். வடிச்சு நல்லா ஆற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த சாதத்தையும் நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கிறோம். நம்மளுக்கு நம்ம செஞ்சு வச்சிருக்க புளிக்காய்ச்சல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம அதுல இருந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து வெளியில எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சாதத்தோட மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்த பிறகு இந்த புளிக்காய்ச்சலையும் சாதத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சாதம் உடஞ்சிடக்கூடாது. ஒரு சிலர் இது இன்னும் கொஞ்சம் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காக இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கலாம் போல தெரியுது இல்லையா, சோ அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் உப்பு தேவை அப்படின்னா நம்ம அதுல கொஞ்சோண்டு தூள் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் தேவை அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கொஞ்சமா லெமன் ஜூஸ் வந்து இதுல பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம சேர்த்திருந்த புளியே இதுக்கு போதுமானதா இருந்ததுனால நான் இதுல கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழ சாறுலாம் பிழிஞ்சு விடல. இந்த புளிக்காய்ச்சல் வந்து நம்ம செஞ்சு வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புளியோதரை பண்றதுக்குலாம் நம்ம பவுடர் கடையில வாங்கணும் அப்படின்னே அவசியம் இல்லை. நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா இது பண்ணிடலாம். நம்மளோட ரொம்ப டேஸ்டியான வாசனையான புளி சாதம் ரெடி ஆயிருச்சு. இது பிரியாணியை விட ரொம்ப டேஸ்டியரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. சப்போஸ் நம்ம 2 நாள் வச்சு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இத கூட கொஞ்சம் புளிப்பாவே பண்ணிடணும். அப்பதான் இது வந்து கூட 2 நாள் நல்லா தாங்கும். அப்ப ஆயிலும் கூட விட்டு நம்ம பண்ணிக்கணும். ரொம்ப ஏர்லி மார்னிங் கிளம்புறவங்களா இருந்தா இந்த புளி சாதத்தை நம்ம வந்து நைட்டே செஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு மறுநாள் நம்ம மைக்ரோவேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைட் டிஷ் எல்லாம் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எழுப்பி பண்ணிக்கிடலாம். இந்த புளி சாதத்தை ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்மளுக்கு இது 1 or 2 days வந்து கெடாது. இது நம்ம வெளியே கவுண்டர் டாப்ல வச்சிருந்தா கூட நெக்ஸ்ட் டே வந்து இதை எடுத்துட்டு போலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. இந்த புளி சாதம் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஃபேவரட் ஃபுட். எக் பொடி மாஸ் அப்புறம் பருப்பு துவையல் எல்லாமே நான் காலையில எழும்பி ரெடி பண்ணிட்டு கொடுத்து விட்டுருவேன். கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியான இந்த திருநெல்வேலி பக்கம் உள்ள பூண்டு புளி சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.